Hi friends, welcome to TechBase. இந்த வீடியோல நம்ம லேட்டஸ்டா லான்ச் ஆன Realme C1 மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் Realme C1ஓட பாக்ஸ். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது. அதாவது Realme C1 பிளாஸ்டிக் கவரில் நம்மளுக்கு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுட்டு என்னென்ன கொடுத்துருக்குறேன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுக்குற புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கிடைக்குது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சைடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் கேஸ். இந்த கேஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் எல்லாம் போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா பிராண்டும் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் பாக்ஸ்குள்ளார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவோட சார்ஜர் கிடைக்குது. மேட் இன் சைனா தான். இப்போ வர எல்லா சார்ஜரும் மேட் இன் சைனாவில் தான் வருது. 5 வோல்ட் 1 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜ் கிடையாது. பார்த்தீங்கன்னா சார்ஜரில் உங்களுக்கு ஓப்போன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு நார்மல் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம Realme C1 க்ளோஸாக லுக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் காட்டுறது மறந்துட்டேன். பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல். அப்புறம் இதுவும் நான் வீடியோவில் காமிக்கலன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்லாம் ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா Realme C1 பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு Realme C1 கிடைக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. அதாவது ஒரு சின்ன நாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது கேமராக்காக தான். பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டகாசமான பில்டுன்னு சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பில்டு எங்கேயே கிடைக்காது. ஒரு அட்டகாசமான பில்ட் குவாலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே அப்புறம் வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அப்புறம் சார்ஜிங் போர்ட் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் Realme C1. இப்போ இந்த எந்த செட்டப்பில் கொடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு அப்புறம் 2 சிம் போடுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ Realme C1 பார்த்தீங்கன்னா டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம். ஃபோனை பூட் பண்ண உடனே Realme பவர்டு பை ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பூட் ஆகிடுச்சு. இதில் நான் மெமரி கார்டும் அப்புறம் சிம்மும் இன்சர்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மாதிரி டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இப்போ நான் இந்த ஃபோனுக்கு நான் பேட்டர்ன் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு டைம் ஃபோன் ரீபூட் பண்ணிட்டு மேலே பேட்டர்ன் தான் கேட்கும். ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபோன் ஃபேஸ் அன்லாக் கேமரா டெஸ்ட் அதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம் என்டர் பண்ணதுக்காக மெசேஜ் வருது. இப்போ உங்களுக்கு வேணும்னா எந்த சிம் எந்த ஃபங்க்ஷன் பண்ணணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் Realme C1. ரொம்ப அற்புதமாக இருக்குது நிஜமாக. இது மாதிரி டிஸ்பிளே நான் அங்கேயும் பார்த்தது இல்லை. அது இல்லாமல் இந்த ஃபோனில் 4250 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டகாசமான பேட்டரி. இந்த பேட்டரி உங்களுக்கு நிஜமாக இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி பேட்டரி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. பார்த்திங்கன்னா நான் இதில் நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கலர் OSோட லான்ச்சர் பிடிக்காது. நீங்கள் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோனோட நம்ம வெர்ஷன் பார்க்கலாம். ஃபோன் பார்த்திங்கன்னா Android 8.1.0 நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் வைஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 கிடைக்குது. வாங்கும் போதே நம்மளுக்கு ஓரியோ கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் இந்த மாதத்துக்கு தைக்குது. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இங்கே Realme. இந்த ஃபோன் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் ஃபேஸ் ஐடி டெஸ்ட், அப்புறமேட்டுக்கு கேமரா, அப்புறம் ஆடியோ குவாலிட்டி, இன்னும் இந்த ஃபோனுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அந்த டெஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் பார்க்கலாம்.